கால் பண்றீங்க? நாங்க கள்ளக்குறிச்சில இருந்து பேசுறோம் மேடம். ஓகே, நீங்க யாருக்குமாக பலன் கேட்கணும்? என் பொண்ணுக்கு கேட்கணும். ஓகே, அவங்களோட டேட் ஆஃப் பர்த் 14 சொல்லுங்கம்மா. 14/7/1999ங்க. ஓகே, அவங்களோட ராசி, நட்சத்திரம், லக்னம். ராசி வந்து கடகம். இது பூசம். ஓகே, சிம்ம லக்னம். அவ +2 இந்த வருஷம் எழுத போறா. எந்த லைன்ல அனுப்புறதுங்கறது மட்டும். ஓகே, அவங்க ஃபியூச்சர்ல வந்து என்ன லைன்ல போணும்ங்கறத பத்தி நீங்க கேட்க போறீங்க. இப்ப சார் சொல்வாரு, கேட்டுங்க. அம்மா நமஸ்காரம்மா. தேங்க் யூ சார். உங்க மகள் வந்து வணக்கம்மா. உங்க மகள் சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கிறார். 12ஆம் இடம் அயன சயன போக ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய விரையாதிபதி ராசிக்கு 12ல் தன் வீட்டில் தான் ஆட்சி பெற்று பூச நட்சத்திரத்துல அந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு பிறந்திருந்தாலும் இவர்களுக்கு அதாவது 12ஆம் இடம் என்பது அயன சயன போகஸ்தானன்றது போது அப்ப கடல் கடந்து கண்டம் கடந்து பிழைக்கக்கூடிய மிகப்பெரிய ஐஸ்வர்யங்கள்லாம் இந்த குழந்தை ஜாதகத்துல உண்டு. அப்போ 4ஆம் இடம் 10ஆம் இடம் தொழிற்ஸ்தானம். இந்த தொழிற்ஸ்தானாதிபதி சுக்கிரன் மட்டும் இந்த ஜாதகத்தில் நல்ல முறை மேம்பாட்டில் இருந்தால் வெளிநாட்டில் மூழ்கி திளைக்கக்கூடிய பாக்கியம் ஒன்று. கம்ப்யூட்டர் சம்பந்தமான நூதன துறைகளை இவர்களை படிக்க வைங்கம்மா. அதற்குண்டான பாக்கியம் கிட்டும். அதாவது மருத்துவ ரீதியான அமைப்புக்கு ஒரு நான் வந்து பாருங்க டிவி நிகழ்ச்சியில இந்த இடத்துல அமர்ந்துட்டு ஒரு சிம்ம லக்னத்தை சொல்லியிருக்கீங்க மேடம். ஒரு நிமிஷம் நல்லா கூர்ந்து கவனிங்க. சிம்ம லக்னத்தை சொல்லியிருக்கீங்க. ராசி கடகராசி பூச நட்சத்திரம் மட்டும்தான் நீங்க சொல்லியிருக்கீங்க. அப்போ 10ஆம் இடம் ஜீவன ஸ்தானாதிபதி நவாம்ச கட்டத்தில் நீசனுடைய நட்சத்திரத்தில் டிராவல் ஆகிறாரா. அந்த சனி பாருங்கள் காலபுருஷத்துக்கு 10 குடையினுடைய நிலைப்பாடுகளையும் பார்த்து அப்போ மருத்துவ தொழில் என்பது மனிதன் காப்பாற்றுவதால் உயர்ந்த தொழில். ஆனால் ஜோதிட அமைப்பு ரீதியா அது ஒரு நீச அமைப்பாக வருகிறது. அந்த ஜாதகத்தை பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். எடுத்த உடனே நான் ஒரு மீடியாவில் அமர்ந்து ராசி நட்சத்திரம் லக்னம் சொன்னோன்னே டாக்டருக்கு சூட் ஆகுமானா எந்த அடிப்படையில் சொல்வது? 9 கோள்களுடைய அம்சத்தை பார்த்து நவாம்ச கட்டத்தின் யோக்கியதையும் தரத்தையும் பார்த்துத்தான் அமைவரும். முடிந்தால் வாய்ப்பு இருந்தால் என்னிடத்தில் அப்பாயின்மெண்ட் முன்பதிவு பெற்று வாருங்கள். இல்லை என்றால் வேறொரு நல்ல ஒரு அமைப்புள்ள ஜோதிடர்கள் அணுகி நல்ல அட்வைஸ் பெற்று அவர்களை பள்ளி வாய்க்குண்டான அமைப்பை ஏற்படுத்துங்க. அழைத்திற்கு மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காலிங் மேம். இப்போ நீங்கள் சார் போய் ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் வந்து ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் நம்பர் வரும். அந்த நம்பரில் கால் பண்ணி நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போய் பார்க்கலாம். அவருக்கு டாக்டர் நாம ஒரு ஜாதகத்திலமா மருத்துவத்துறையில் சிறப்பான அங்க வைக்க வேண்டும் என்றால் அந்த ராகு கேது ரொம்ப நல்லா இருக்கணுமா. மெடிசனுக்கு உண்டான கோள்களே 2 கோள்கள் தான். அப்போ அந்த ராகு கேதுனுடைய அமைப்பு மட்டும் இல்ல 10ஆம் இடம் தொழிற்ஸ்தானம் ஜீவனஸ்தானம் நல்லா இருக்கணும். ஒருத்தர் நிறைய பேர் மருத்துவத்துறையை படிச்சிருப்பாங்க. நிறைய MBBS இருக்கலாம். மற்ற சனி நல்லா இருக்கணுமா. மக்கள் பிரதிநிதி தொண்டர் படைக்கு சொந்தக்காரன் நல்லா இருக்கணும். ஒருத்தர் பார்த்துங்க நல்லா படிச்சிருப்பாரு, நல்ல திறமையான டாக்டரா இருப்பாருங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ஆபீஸ் அலுவலகம் போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு மக்கள் வெள்ளமே வரவே மாட்டாங்க. திறமையான அமைப்புள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் அந்த மக்கள் வெள்ளம் மக்களுடைய அபிமானத்தை பெற வேண்டும் என்றால் ஒவ்வொரு டாக்டருடைய அமைப்பாக இருந்தாலும் அவர்களுக்கு சனி நல்லா இருக்கணும். அப்போ ஒருத்தர் பாத்தீங்கன்னா சாதாரண MBBS இருப்பாங்க, கூட்டங்கள் பாத்தீங்கன்னா வழிந்தோடும். பாத்தீங்கன்னா அவருடைய ஜாதகத்தில் சனி நீதிமான் நல்லா இருப்பாங்க. அவங்களுக்கு கை ராசி, அவங்களுக்கு கை ராசி ஒரு வகையில இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் அவர் நிறைய வரணும், நிறைய சம்பாதிக்கணும், மக்களுடைய அபிமானத்தை அவர்கள் பெற வேண்டும் என்றால் நிறைய பேர் பார்த்துருப்பேன். எத்தனையோ ஜாதகங்கள் பார்த்துருக்கிறேன். மருத்துவத்துறையில் இருந்தாலும் மிகப்பெரிய கெஜெட்டட் ஆபீசராக இருந்தாலும் ஒரு பெரிய பெரிய உயர்ந்த அமைப்பில் இருப்பதுனா அவர்களுக்கு சனி நல்லா இருக்கணும். மக்கள் தொடர்பு. இப்போ நானே ஜோதிடனாக இருக்கிறேன் என்று நான் எவ்வளவுதான் வாய்கிளிய குரல் கொடுத்திருந்தாலும் என்னை மக்கள் வெள்ளம் பார்க்க வேண்டும் என்றால், மக்கள் என்னை சந்திக்க வேண்டும் என்றால், நேயர்கள் என்னை சந்திக்கக்கூடிய அனுதினமும் அமைப்பு இருந்தால் அந்த ஜாதகத்தில் பாருங்கள் அம்மா சனி நல்லா இருக்கணும்மா. இல்லைன்னா மக்களுடைய அமைப்பை நான் அபிமானத்தை பெறவே முடியாது. 2வது பாருங்கள் அந்த ஜாதகத்தில் 10 கூடிய ஜீவனாதிபதி நல்லா இருக்கணும். இல்லைன்னா உலகமெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பில் சேனலில் உட்காந்து இன்னைக்கு எத்தனையோ மலேசியா, சிங்கப்பூர், மஸ்கட்டு, ஓமன் எல்லாம் அனைத்து சிங்கப்பூர், US, கனடா எல்லா நாடுகளிலிருந்தும் இன்னைக்கு ஆடியன்ஸ் இருக்கிறார்களே பறந்து விரைந்து. இதற்கு நான் சொந்தக்காரனா என்னுடைய ஜாதகத்தினுடைய அமைப்பு. அதுதான் ஒரு ஜாதகத்தில் அடிக்கடி யார் புகழுக்குரியவராக வருகிறார்கள், யார் ஒரு யோகசாலியாக. இது வந்து இடையில வந்து காசு கொடுத்து வாங்குறதோ இல்லை பரிகார பூஜை புனஸ்காரங்கள் செய்தெல்லாம் உயர்ந்து கிடையாதும்மா. பிறப்பால் ஜாதகத்தினுடைய அமைப்பு, தாயினுடைய சிறப்பு, சரசம்சத்திலிருந்து என்றைக்கு அந்த யோனி அமைப்பிலிருந்து தலை வெளிப்படுகிறதோ அன்றைக்கே எழுதப்பட்டதம்மா. 27 நட்சத்திரங்கள், 108 பாதங்கள், திதி கரணம் அஷ்டவர்க்க பரலிருந்து. இடையில நாம் இன்றையும் எதையுமே நடத்தவில்லை, எதையுமே முடிக்கிறது நம்ம கையில் இல்லை. எல்லாம் எழுதப்பட்ட விதியின் வாயிலாக தான் உழண்டு தெரிகிறது. அந்த அடிப்படையில் பாருங்கள், என்னுடைய ஆராய்ச்சி கணையில் ஒரு ஜாதகத்தை அந்த சூரியனை குரு பார்த்த ஜாதகம், அந்த குரு சந்திரனை பார்த்த ஜாதகம், 2 ஆங்கிள் யோகம் படைத்த ஒரு ஐஸ்வர்யமான ஜாதகங்கள்.
எவ்வளவுதான் கீழ்நிலையில் இருந்தாலும் அவர்கள் ஏதோ ஒரு காலச்சூழல்கள் திசை புத்தி அடிப்படையில் இவர்கள் உயர்ந்து விளங்குவதை நான் நடைமுறைகளை பார்த்திருக்கிறேன். அதற்குத்தான் ஏன் இந்த சூரியனை குரு பார்க்க வேண்டும், சூரியனை குரு பார்க்க வேண்டும், சூரியனை குரு பார்க்க வேண்டும் பன்முறை நான் அடிக்கடி மீடியாவிலே இந்த தொலைக்காட்சியிலே வலியுறுத்தி கொண்டிருக்கிறேன் என்றால், கால புருஷத்திற்கு முதல் தர பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய யோகம் அடிக்கக்கூடியவனே சூரியன் தாம்மா. காலபுருஷம் என்றாலே மேசம்தான். மேசத்திற்கு 5 கூடையவன் சூரியன், சிங்கிள் ஆதிபத்தியம் பெற்றவன். அது மட்டுமல்ல, அதே காலபுருஷம் மேசத்திற்கு பாக்கிய விரையாதிபதியாக வருகிற அந்த குரு பகவான் மன்னவன் பொன்னவன் பிரகஸ்பதி என்றெல்லாம் அழைக்கிறோமே, இப்படிப்பட்ட உயர்ந்த நற்பலாபலங்களை பெற்ற அந்த பிரகஸ்பதி குரு, அந்த சூரியன் திரிகோண ஸ்தானாதிபதியாகவும் 2 திரிகோணாதிபதியாகவும், சூரியன் 5+9 டைரக்டா அந்த சூரியனை குரு பார்க்கும் பொழுது இதைத்தான் சிவராஜ்ய யோகம் என்று அடிக்கடி நிகழ்ச்சியிலே சொல்லுது. இவர்கள் பாருங்கள் புகழுக்குரியவர்களாக வருகிறார்கள். அந்த திசை புத்தியிலும் நல்ல அமைப்பு வாய்த்து விட்டால் இவர்கள் பாருங்க, யாருமே கோடிக்கடியா ஒருத்தருக்கு செல்வங்கள் இருக்குமா, 1000 கோடி 5000 கோடிக்கு செல்வங்களா இருந்து, ஆனா பக்கத்து தெருவில் கூட அவரை பற்றி தெரியாது. இந்த சூரியன் குரு பார்த்த ஜாதகம், குரு சந்திரனை சமநோக்கா பார்த்த ஜாதகமோ அல்லது செவ்வாய் குருவை பார்க்கணும். இவர்கள் எல்லாம் கூடுவதை விட பார்வைக்கு அவ்வளவு சிறப்பு. முதல் சிறப்பு சூரியனை குரு பார்ப்பது, 2வது சிறப்பு சந்திரனை குரு பார்ப்பது, 3வது சிறப்பு குரு செவ்வாயை பார்ப்பது. இதைத்தான் செவ்வாயை பார்க்கும் பொழுது சிறந்த குருமங்கள யோகமும், சந்திரனை பார்க்கும்போது சிறந்த கஜகசரி யோகமும், சூரியனை பார்க்கும்போது சிவராஜ்ய யோகமும் எல்லாமே ஒரு ஜாதகத்தில் அமையப்பெற வேண்டாம். எவ்வளவு பாக்கியங்கள் நாம் செய்திருக்க வேண்டும். அந்த அமைப்பில் இருந்தால் எல்லா அமைப்புகளும் அவர்களுக்கு அரவணைத்து கீழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தால் உயர்ந்த அமைப்பு. ஒவ்வொரு ஜாதகத்திலும் சூரியன் புதனோட கூடியிருந்தாலும் அந்த குருவை பார்க்க வேண்டும், சந்திரனை பார்க்க வேண்டும். அந்த செவ்வாயை பார்க்கும்போது சிறந்த சசிமங்கல யோகமும் குருமங்கள யோகமும் சிவராஜ்ய யோகமும் எல்லா அமைப்பிலும் கிட்டியதில்லை. அந்த கிட்டின ஜாதகத்தின் நடைமுறை திசை புத்தி வந்தால் இவர்கள் உயர்ந்து விளங்குவதை நாம் பார்க்கலாம். எனவே சார் உங்க கூட